ஹலோ! நான் இன்னைக்கு வந்து நார்மலா குக் பண்றதுலேருந்து ரைஸு, கூட்டு, பொரியல் இதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ஸ்பெஷலா இன்னைக்கு பண்ணலான்னு யோசிச்சேன். ஏன்னா வேலண்டைன்ஸ் டேயும் பெருசா நான் செலிப்ரேட் பண்ணல. அதனால ஏதாவது ஸ்பெஷலா சாமுக்கு பர்த்டேக்கு குடுக்கலான்னு யோசிச்சேன். பண்ணலாமா? யூஷுவலாக பண்ணுற பாஸ்தா ரெசிபிலேருந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன். ஸ்பெஷல்னு வேற சொல்லிவிட்டேன், அதை கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. தக்காளி, வெங்காயம், பூண்டு இதில் நல்ல ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம 30 மினிட்ஸ் வந்து நம்ம அவனில் ஹீட் பண்ண போகிறோம் இதை. நான் இன்றைக்கி வந்து சிக்கன் ஆட் பண்ணுறேன் பாஸ்தாவில். பட் நம்ம நார்மலாகவே பாஸ்தா பண்ணிக்கலாம். சாமுக்கு பர்த்டேக்கும் வந்து நான்வெஜ் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாகவே இருக்காது. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து சிக்கன் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம நார்மலாக நம்ம பாஸ்தா மட்டும் செஞ்சுக்கலாம். சிக்கனில் வந்து நான் நார்மல் மசாலா தான், லைக் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் தேவையான அளவு சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் சைட் பை சைட் பாஸ்தாவும் குக் பண்ண வச்சுட்டேன். அப்புறம் இந்த ரோஸ்டட் டொமேட்டோ, கார்லிக் அண்ட் ஆனியன் இருக்கு இல்லையா, இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் ஒரு பேனில் ஆலிவ் ஆயிலில் இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம குக்டு பாஸ்தாவும் இதில் போட்டுக்கலாம். அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீஸ் கூட இதில் ஆட் பண்ணலாம். இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆர்கானோ, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், இட்டாலியன் ஹர்ப்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாம்கிட்டே போய் நம்ம ஃபீட்பேக் கேட்கலாம்.